ஏரியாவில் போதைப்பொருள் விற்பனை செய்கிறதா இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. இதனால் நிறைய இளைஞர்கள் பாதிக்கப்படுவாங்க. இதை இப்படியே விட்டோம்னா டோட்டல் இளைய சமூகத்தையே காலி பண்ணிடுவாங்க. ஸோ நம்ம இதுக்கு இமீடியட்டாக ஆக்ஷன் எடுக்கணும். உடனே டீமை ரெடி பண்ணுங்க. குறிப்பாக ஸ்கூல் காலேஜ் பக்கத்தில் இருக்கிற பெட்டி கடைகளுக்கு நம்ம டீமை மஃப்டியில் போக சொல்லுங்க. என்னடா போலீஸ் நடமாட்டம் அதிகமாகிற மாதிரி தெரியுதுண்ணே. அதானே சரக்கு டெலிவரி பண்ண முடியல. 5 லட்சம் ரூபா சரக்குடா. நாளையிலேருந்து ஸ்கூலு காலேஜ் எல்லாமே லீவு. என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. நைட்டுக்குள்ளே எனக்கு எல்லா சரக்கு ஓட்டி ஆகணும். புரிஞ்சா? ஓகேண்ணே, கிளம்பு. மச்சான் அந்த கடை தான்டா. அண்ணே இங்கே பசங்க ஐட்டம் கிடைக்கும்னு சொன்னாங்க. ஐட்டம் இங்கே கிடைக்குன்னு சொன்னாங்க. ஒட்டனை வேணுமா மாத்திரை வேணுமா? உங்களுக்கு என்ன வேணும்? மாத்திரை 500 ரூபா கொடுங்க. உட்காருங்க, வர. பசங்க கடையில் கஞ்சா வாங்குறானுங்க சார். அப்படியா? அந்த கடையில் வாங்கிட்டு போகிற பையங்களை யாரையும் விட்டுற வேண்டாம். ஓகே சார். கடையில் வாங்கிட்டு போகிற பசங்க எங்கே போகிறாங்கன்னு க்ளோஸாக வாட்ச் பண்ணி பிடிக்க சொல்லுங்கள். ஓகே சார். அண்ணா ஒரு பொட்டலம் கொண்டா. எத்தனை கிராம் வேணும்ப்பா? 200 கிராம். உடம்பு தாங்குமா? பசங்க இருக்காங்கண்ணா. 1000 ரூபா விடுங்க. உட்காரு, வர. இந்தாப்பா, பாய்க்கில் வச்சுக்கோ, பார்த்துக்கோங்க. இங்கே தானா? என்னப்பா கஞ்சா வியாபாரத்தில் சிறப்பாக கலக்கட்டுற போல இருக்கு. அப்படியெல்லாம் எதுவும் இல்லைங்க சார். யாரா உனக்கு சாப்பிடல? தலைமுறைக்கு பேராபத்து விஷத்தை விற்கும் கும்பலே இனி விலங்கு உண்டு.
சார் 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 அங்கே தெரியுது பாருங்க சார் வீடு. அங்கே தான் சார் வந்து 2-3 தடவை சரக்கு வாங்கிட்டு போயிருக்கேன். உனக்கு எங்கடா இருப்பானுங்க? அங்கே தான் இருப்பானுங்க சார். சரி நீ போய் அங்க வெயிட் பண்ணு. ஓகே, வாங்க. நீங்க 2 பேரும் அந்த பக்கம் போங்க, நாம இந்த பக்கம் போறோம். ஏய் 3 லட்ச ரூபா பொருள் இருக்கு, நாளைக்குள்ள காசு பண்ணி ஆகணும்டா. பண்ணிடலாண்ணே. அவங்களுக்கு தேவை ஜிவ்வுன்னு போதும். கரெக்டா? நம்மளுக்கு தேவை பாக்கெட்ல ஆமாடா. 3 பணம்ண்ணே. டேய் ஏதோ சத்தம் கேக்குது. ஏய் போலீஸ்ரா போலீஸ்ரா, ஓடுறா ஓடுறா. வெரி குட். அக்யூஸ்டுகளை ஸ்டேஷன்ல நம்ம கண்ட்ரோல்ல வைங்க. அந்த பையங்களை நான் அனுப்புற லொகேஷனுக்கு அழைச்சிட்டு வந்துருங்க. வெயிட் பண்ணுங்க. என்னாச்சு? சம்டைம்ஸ் அவனுக்கு இந்த மாதிரி தான் ஆகும் சார். என்ன பாக்குறீங்க? அவனுக்கே இப்படி ஆச்சுன்னு தெரியுமா? பாரு
ஐ எம் வெரி சாரி டு சே திஸ். உங்கள் பையன் 3 வகையான போதை மருந்துகளை யூஸ் பண்ணியிருக்கான். அது மூளைக்கு போகிற எல்லா நரம்புகளையும் பாதிச்சிருக்கு. ஹி வெண்ட் ஆன் டெலிரியம் அன்கான்சியஸ்னஸ். இதை உடனே சரி பண்ண முடியாது. மெடிசன்ஸ் தரேன், ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் யூ. இவனும் உங்களை மாதிரி ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் தான். போதைனால மூளை செயலிழந்து நிற்கிறான். இந்த நிலைமை உங்களுக்கு வரணுமா? வேணாம் சார், வேணாம் சார். என் பையன் நிலைமை வேற யாருக்கு வர வேணாம் சார். பட்டாம்பூச்சி மாதிரி பறக்க வேண்டிய வயசுல பாடா போன போதைக்கு அடிமையாகி பட்டு போன மரமா உங்க முன்னாடி கோடி குறுகி நிக்கிற பாத்தீங்கல்ல. போதையினால அவன் வாழ்க்கை பாதையே மாறி போச்சு. இவ்வளவு கெஞ்சி கேட்டுக்கிறேன். உங்க அப்பா அம்மா எல்லாம் உங்க மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருப்பாங்க. பாடா போன போதைக்கு மட்டும் அடிமையாராதீங்க. உங்க வாழ்க்கையை கண்ட்ரோல் கண்ட்ரோல் எமோஷனல் ஆகாதீங்க. சாரி. உங்களெல்லாம் பெத்து வளர்த்தி ஆளாக்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோம் தெரியுமா? உங்களெல்லாம் என் பையனா நினைச்சு கேட்டுக்கிறேன். தயவு செய்து யாரும் தவறான பாதையில மட்டும் போயிடாதீங்க. உங்களை மாதிரி இளைய சமுதாயம் பாதிக்கப்படக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் எங்க எஸ்பி கார்த்திகேயன் சார் தலைமையில் ஒரு டீம் அமைச்சு மூளை முடுக்கில் விற்கிற ஒவ்வொரு போதைப் பொருளையுமே ரெஸ்கியூ பண்ணோம். போதைங்கிறது ஒரு மாய வலை. அது உங்கள் வாழ்க்கையை இருளாக்கிடக்கூடாது. நீங்கள்லாம் நல்லா படித்து உங்கள் வாழ்க்கையை நல்லா மகிழ்ச்சியாக வச்சுக்குவீங்களா? உங்களை மாதிரி இளைஞர்கள் போதையிலேருந்து விடுபடுறதுக்காக நாங்கள் எடுக்கிற முயற்சி திருவனையாக்குன்னு நம்புகிறோம். வாங்க போகலாம்.